பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போற தேவ வசனம் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு ஏன் பூமிக்கு வந்தார், எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்று இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வாரா, ரட்சிப்பார். அல்லேலூயா. தமது ஜனங்கள், அவரை பற்றி கொள்ளுகிற ஜனங்களை அவங்களுடைய பாவங்களை நீக்கி என்ன செய்வாரா, அது மீட்டெடுத்து விடுவார். அல்லேலூயா. இப்போ இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தால் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் தேவன், அவர் தேவனாக இருந்தார். நமக்காக இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். அல்லேலூயா. 23 அதே அதிகாரத்துல பாருங்க, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்படின்றால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறவர், மனுஷனோடு வாசம் செய்ய அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவர், ஒவ்வொருவரும் கூட அவர் இருக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, நம்ம இயேசுடைய பிறப்பும் இறப்பும் நமக்கு தெரியும், எல்லா மனிதனுக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஒரு கன்னிகை வயிற்றுல பிறந்தார். கன்னிகை வயிற்றுல பிறக்குது சாத்தியமே கிடையாது. அவர் தேவனால பரிசுத்தாவினால் என்ன செய்தாரு, உருவாக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்போ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுந்தாலும் அவர் பரிசுத்தர்னால அந்த மாதிரி தேவன் என்ன பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டார். அல்லேலூயா. அதே மாதிரி அவர் சிலுவையில நமக்காக ஏற்றுக்கொண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனை விட்டு அப்புறம் 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு, உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. எந்த மனிதனும் மரித்து இந்த பூமியில உயிரோடு எழும்பினது சரித்திரமே கிடையாது. ஆனா தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய பிறப்பு என்னது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. அப்புறம் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த சமாதானம், உலகத்தில் உள்ள சமாதானம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய பிறப்பு பெரிய சந்தோஷத்தையும், மனிதனுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பயப்படாதிருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் இருக்கிறார், பயப்படக்கூடாது. எதை குறித்து, எந்த சூழ்நிலை குறித்தும் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. வியாதியை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலையை கொண்டு பயப்படாதீங்க. தேவன் அந்த வார்த்தை தான் சொல்ல, பயப்படாதிருங்க. ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக வந்தார். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவும் சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் நம்மளை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே என்ன அடையாளம் பாருங்க, பிள்ளை துணிகளின் சுற்றி முன்னிலையில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லும் பொழுது, அந்த சனமே பரமசேனை திரள்கள் என்ன செய்யலாம், அந்த தூதனோடு தோன்றி உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம். பூமியில் அவர் பிறந்தது பூமியில சமாதானம், மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த பூமியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். மனுஷர் மேல் பிரியமும். பாருங்க, இவ்வளவு ஜனங்க உண்மையான அன்பு இல்லாமல் இருக்காங்க, நேசிக்க முடியாமல் இருக்காங்க. நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வீட்டில் அன்பு இல்லாமல், கணவன்கிட்ட அன்பு இல்லாமல், மனைவிட்ட அன்பு இல்லாமல், பிள்ளைகள்ட்ட அன்பு இல்லாமல் அந்த புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மேல் தேவன் என்ன செய்தார், ஒவ்வொரு மனிதன் மேலும் அவர் என்ன செய்தார், பிரியம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல் அன்பு வைக்கிறார். அல்லேலூயா. அதனால பாருங்க, தேவன் நமக்கு இந்த பூமியில சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் மனிதன் மேல் பிரியம் வைப்பதற்காகவும்
இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம மேல அன்பு வைக்க போய் தானே அவர் இந்த பூமிக்கு வந்தார். தேவனே இறங்கி வராருன்னா மனுஷ மேல் அவர் வைத்த அளவு கிடந்த அன்பு. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 11, 28, 29, 30. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நீங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கிறீங்களா? உங்கள் பாரத்தை சுமக்க முடியாமல் சுமக்கிறீங்களா? உங்களை பார்த்து தேவன் என்னிடத்தில் வாருங்கள். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நீங்க என்ன பாரத்தை சுமக்க முடியாமல் சுமக்கிறீங்க? சிலவங்க பாரத்தை வருத்தப்பட்டு தினமும் சுமப்பாங்க. ஐயோ, இது எனக்கு எப்படி நடக்க போதோ, இந்த காரியம் எப்படி நடக்க போதோன்னு சொல்லி வருத்தப்பட்டு பார சுமக்கிறாங்களாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. நீங்கள் வருத்தப்பட்டு சுமக்கவே வேண்டாம். நீங்கள் என்னிடத்தில் வந்தால் போதும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லுதாரு. பாருங்க, அவர் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவரை நம்ம தெரிந்து கொள்ளணும். நிறைய விஷயங்களை அவரை பற்றி அறிந்தாதான் அவரை பின்பற்ற முடியும். அல்லேலூயா. அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக என்னெல்லாம் செய்து முடித்தார், அவர் சிலுவையில் என்ன பாடலாம் பட்டார்னு நீங்கள் என்ன செய்யணும்? அவரிடத்துல கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நமக்கு என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? இந்த விடுதலை பெறி விடுவோம். அல்லேலூயா. நம்ம விடுதலை பெற்று விடுவோம். அல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர், நம்ம சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்ம ஆத்துமால சமாதான இளைப்பாறுதல் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறவர் அவரை பின்பற்றுறவர்களுக்கு. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவருக்கு, அவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இயேசுவை எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஏசப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் விடுதலை தருவார், அவர் மீட்பை தருவார் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நமக்கு அவரை பின்பற்றணும், அவர் கிட்ட வரணும், அவரை இன்னும் நம்ம அந்த நல்லவர்ங்கிறத நம்ம ருசித்து பார்க்கணும். அப்போதான் தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவர் என்று தெரியும். நம்மளுடைய பாடுகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் அவர் கிட்ட வந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவரை பின்பற்றி வந்தாதான் நமக்கு அதில் முழு விடுதலை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சுமை அவர்கிட்ட வந்தாச்சுன்னா நம்ம சுமையெல்லாம் என்ன செய்யணுமா? லகுவாய் மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் நிறைய பெற்றிருக்கோம். தேவன்கிட்ட நிறைய வருத்தப்பட்டு ஆண்டவர் அறிய முன்னாடி நிறைய சுமைகளை சுமந்துருக்கிறோம். வருத்தப்பட்டு நம்மளா மனுஷன் என்ன செய்ய முடியும்? மனுஷனில் என்ன காரியம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவரிடத்தில் இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, நம்ம பாடுகளை தேவன்கிட்ட சொல்லும் பொழுது, நம்ம பாரத்தை அவரிடத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்து லகுவாய் மாறி விடுகிறது. ஏன்னா அவர் நம்முடைய எல்லா பாடையும் சுமந்து தீர்த்து விட்டார். நம்ம குடும்பத்தினுடைய எல்லா சாபத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் பாரம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏசப்படத்தில் நீங்கள் உங்கள் பாரத்தை சொல்லிவிடுங்க. அல்லேலூயா. உங்களை லகுவாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களுக்காக தேவன் அந்த பாரத்தை சுமந்தார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. மத்தேயு 4:15. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தார். இருள் இருக்க ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இருளான வாழ்க்கை, பாவ இருள், மரண இருள், அறியாமைங்கிற இருள், இந்த இருளுக்குள்ள நம்ம சிக்கி கிடப்போம். பாதை தெரியாம, வெளிச்சம் தெரியாம. பாருங்க, ஒரு மனிதன் இருட்டுக்குள்ள அவனால என்ன சரியா நடக்க முடியாது. நம்ம இப்போ பாருங்க, நைட்டு நம்ம நிறைய லைட்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தடுமாறிடுவோம், நமக்கு எந்த இடத்துல போகணும்னு தெரியாது. ஆனால் மனிதன் இந்த பூமியில் நம்ம பகலில் இருந்தாலும் நம்ம ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே இருந்த மாதிரியே தெரியும். அல்லேலூயா. அப்போ அந்த இருள் இருக்க ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது அவங்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த பாவ இருளிலிருந்து வெளியே வந்தாங்க, சாப இருளிலிருந்து வெளியே வந்தாங்க, வியாதிங்கிற இந்த இருளிலிருந்து வெளியே வந்தாங்க, மரண இருளிலிருந்து வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. இந்த மரண இருள் இருக்க ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த கட்டுகளிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்காக. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. உங்கள் நம்ம குடும்பத்தில் இருள் இருக்குதா? அந்த இருளெல்லாம் இன்றைக்கு மாறிவிடும்.
இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாய் தேவன் மாற்றி விடுவார். இந்த வெளிச்சம் எப்பொழுதுமே உதித்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கும். நம்ம வெளிச்சம் நம்ம கூட இருக்கனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், தடுமாற மாட்டோம். அல்லேலூயா. சரியாக நம்ம நடத்தப்படுவோம். அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்மளுடைய பாடுகளை மெய்யாகவே என்ன செஞ்சாரா, ஏற்றோம். நம்மளுடைய பாடு, நம்ம துக்கம், நம்ம கவலை எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சார், உண்மையாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். நீங்கள் இன்றைக்கி துக்கப்படுறீங்களா? இனி துக்கப்படாதீங்க. ஏன்னா உங்கள் துக்கத்தை அவர் சுமந்தார். தேவன் சுமந்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டார். உங்கள் துக்கங்களை நீங்கள் இனி சுமக்காதீங்க. என்ன துக்கம் இருந்தாலும் அதை தேவன்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. தேவன் துக்கத்தை உங்களுக்கு என்ன செய்வார், சந்தோஷமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவன், நம்ம துக்கங்களை சுமந்த தேவன். பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார்னு எண்ணினோம். ஆனால் தேவனால் அடிப்படலை, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். மனிதனுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க 5ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. எத்தனை காரியம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மீறுதலான தப்பு, துணிகரமான பாவம், மீறுதல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்காக அவர் என்ன செய்ய, காயப்பட்டாராம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செஞ்சார், நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்ததான். நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே அவர் கரத்தில் ஆணி அறையப்பட்டது. அந்த தழும்புகளை, அந்த கரமுள்ள அந்த தழும்புகள் உள்ள அந்த கரத்தினால், அந்த தழும்புகளால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், சுகமாகிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட வியாதி, குணமாகாத வியாதி இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அவரை தேடும் பொழுது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகுவீங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் யாருமே வியாதி படுக்கையில் இருக்கக்கூடாது. வியாதி வரக்கூடாது. வந்தால் அது என்ன செய்யணும், அது சீக்கிரமாக நம்ம விட்டு வெளியேறிடும். அல்லேலூயா. நமக்குள்ள ஆளுகை செய்ய முடியாது, வியாதி வரும். ஏன்னா சரீரம் பலவீனமான சரீரம். ஆனால் அவருடைய தழும்புகள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 3வது வசனம் பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். நமக்காக தான் அவர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை யாராவது அசட்டை பண்ணுறாங்களா, யாராவது உங்களை புறக்கணிக்கப்படுறாங்களா, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது இதெல்லாம் மாறிவிடும். உங்களை எல்லாரும் நேசிப்பாங்க. முதல்ல தேவன் நேசிப்பார், அப்புறம் நம்மளை சார்ந்தவங்களை நம்மளை நேசிப்பார். யார் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, புறக்கணிக்க விட மாட்டார். தேவன் நம்மளை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும், யார் புறக்கணித்தாலும் உங்களுக்கு ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களை சேர்த்து கொள்கிற தேவன். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை மன்னித்து அவர் தன்னிடத்தில் சேர்த்து கொள்கிற மகா பெரிய தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்க, அவரை நம்ம எண்ணாமல் போனோமா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்வோமா, நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவரை எண்ணாமல் போனோம். அதனால் அவரை நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நினைங்க. தேவன் எனக்கு விடுதலை பண்ணுவார், தேவன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக இதை சுமந்தார், எனக்காக பாடுபட்டார், ஆனால் என்னுடைய பாடெல்லாம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், தேவனிடத்தில் சொல்லிவிடணும். அப்போ தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கும் பொழுது தேவன் உங்களை சேர்த்து அணைத்து கொள்ளுவார். அல்லேலூயா. 12வது வசனம் அதிலே பாருங்க. அவர் எப்படிப்பட்ட, அவர் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, அத்தனைவருடைய பாவத்தையும் இந்த ஒரே ஒரு தேவன் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவ்வளவருடைய பாவம் பாருங்க. அவர் எப்பவும் பிறந்தார், அவர் எப்பவும் அவர் மரித்து உயிரோடு எழும்பினார்,
அப்புறம் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எத்தனை நபர் பிறந்து, நிறைய பேர் பிறந்து இறந்து அப்படியே இருப்பாங்க. எவ்வளவு ஜெனரேஷன் எவ்வளவு கூட்டிட்டு இருக்கோம். ஆனா அத்தனை ஜனங்களுக்காக, இனி பிறக்க போற ஜனங்களுக்காகவும் அவர் ஒருவரே நம் பாவத்தை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. பாவத்தை சுமப்பதற்காக, நம்முடைய பாவத்தை சுமப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அக்கிரமக்காரராக நமக்காக அவர் வேண்டிக் கொண்டாராம். நம்ம அக்கிரமம் செய்திருந்தோம், ஆனா நமக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார். நம்ம அக்கிரமத்துக்காக அவர் வேண்டிக் கொண்டார். நம் பாவங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? நீங்க பாவத்துல இருக்கீங்களா? சில பாவம் செய்திருக்கீங்களா? என்ன செய்யணும்? நீங்க தேவனிடத்துல உங்க பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணும் பொழுது தேவன் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து விடுவார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். அவர் இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் நம்ம பாவத்தை மன்னித்து நம்மளை ஒரு புது மனிதனாய் மாற்றிவிடும். இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு விடுதலை பண்ண முடியலையே, நான் வெளியே வர முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் இந்த பாவத்தை தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்கள் சொல்லும் பொழுது, இயேசுவே என் பாவத்தை நீ சுமந்தீரே, என் பாவத்தில் விடுதலை தாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு அப்படி இறங்கி வந்து இந்த பாவத்தை மன்னித்து உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 9:6 பாருங்க. பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லமுல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், கொடூர பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை நீங்கள் உணர்ந்து, நான் செய்து எவ்வளோ பெரிய பாவம் என்று உணர்ந்து நீங்கள் தேவன்கிட்ட அறிக்கை பண்ணும் பொழுது அந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. உங்கள் பாவத்தை மன்னித்திருவார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர்னால உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்த வாழ்வுக்குள் தேவன் உங்களை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. அந்த பாவம் மன்னிக்கும் பொழுது நம்ம வியாதி சுகமாக்கப்படும், நம்ம சாவு நீங்கப்படும். எத்தனை ஆசீர்வாதம்! அவர் ஒரு பாவத்தை நம்மளை பாவத்தை மன்னித்துட்டாருன்னா நமக்கு நிறைய விடுதலை நம்ம வாழ்வில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. லூக்கா 19:10 வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே என்ன செய்தாராம்? மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் நீங்கள் இழந்து நிற்கிறீங்களா? எதெல்லாம் நீங்கள் இழந்து நிற்கிறீங்களா? அந்த இழந்ததை பூரா உங்களுக்கு திரும்ப தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தீங்கன்னா தேவன் மீண்டும் உங்களை என்ன செய்வார்? இழுத்து கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கவும் உங்களை மீட்பதற்கும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. யோவான் 12:45-46 வாசிங்க பாருங்க. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர் பின்னாடி நீங்கள் வரும்பொழுது தான் நீங்கள் பிதாவை பார்க்க முடியும், பரிசுத்த ஆவி யாருன்னு தெரிய முடியும். இதெல்லாம் அவர் என்ன செய்ய? அவரை என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அல்லேலூயா. பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் தான் மெய்யான தேவன், நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள் இருள் இல்லாதபடிக்கு என்ன செய்வாரா? அவர் ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த ஒளி மனிதனுக்கு எப்படி இருந்தது? ஜீவனாக இருந்தது. அல்லேலூயா. வெளிச்சமாக இருந்தது. அவர் நமக்கு வெளிச்சமாய் வருகிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவருக்கு எந்த இருளும் அவரை தொட முடியாது. எந்த இருள் நம்மளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அல்லேலூயா. அப்புறம் யோவான் 14:6 இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு போகிற வழி. அவர் தான் பிதாவிடத்தில் போகிற வழி. அவர் தான் தேவன்கிட்ட போகிற வழி. அவர் தான் வழி. அவர் வழியில் நம்ம பின்பற்றி போனாதான் பரலோகம் போக முடியும். அப்புறம் பாருங்க, தேவனை அறிய முடியும், பிதாவை அறிய முடியும். அல்லேலூயா. அப்புறம் அவர் சத்தியம். சத்தியம்னா வார்த்தை, வசனங்கள். அந்த வசனமாய் அவர் வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த சத்தியத்தை அறிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்திய வார்த்தை, வேதத்துள்ள வசனங்களை நீங்கள் அதை பின்பற்றி நடக்கும் பொழுது அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? சரியான பாதையில் நடத்தும். அல்லேலூயா. பாருங்க, அவர் தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. அவர் ஜீவன் தான். அவரை பின்பற்றும் பொழுது நம்ம என்ன செய்வோம்?
என்றென்றைக்கும் சதா காலமும் அவரோடு கூட நம்ம ஜீவன் உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். அல்லேலூயா. நமக்குள் ஜீவன் இருக்கும், அவருடைய ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லுதாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப என்னை இல்லாமல் ஒருவனும் பிதானத்தில் வர முடியாது. இயேசு கிறிஸ்து வழி, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வழியா அவருடைய வழியில நம்ம நடந்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும். அதே மாதிரி வசனத்தை பின்பற்றி வசனத்தை கை கொண்டு அதுபடி நடந்தால் நம்ம இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்போ நம்மளை எங்கே தேவனுக்கு நேராய் கொண்டு நமக்கு என்ன செய்து அழிவில்லாமல் நம்ம ஜீவன் உள்ளவராய் வாழும்படியாய் அவரே வழியும் சத்தியும் ஜீவனமாய் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அதாவது தற்கொலை பண்ணி சாவுறாங்களா, தூக்கில் போட்டு சாவுறாங்களா, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? சபிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் நமக்காக என்ன செய்தார்? சாபமாய் தொங்கினார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டது நம்மளை இந்த சாபத்திலிருந்து நீக்குவதற்காக அவர் சிலுவையில தொங்கினார். அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் பாருங்க, அவர் மகா பரிசுத்தர். அவருக்கு இந்த சிலுவையில தொங்கணும் அவசியம் இல்லை. அவர் மகா பரிசுத்தர், பாவம் செய்யாத சுத்த பரிசுத்தர். ஆனால் நமக்காக அவர் என்ன செய்தாரு? இந்த சிலுவையில சாபமாய் மாறினார். அல்லேலூயா. நம்மளை சாபத்தில் நீக்குவதற்காக அவர் இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நிறைய சாபம் இருக்கும். முன்னோர்கள் செய்த சாபங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்தோம்? நம்ம குடும்பத்தை அலக்கழித்து கொண்டிருக்கோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் உங்களுக்காக சாபத்தை நீங்கின இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும் பொழுது, அவர் பாதியில் நடக்கும் பொழுது, இந்த சாபத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க? வெளியே வந்துடுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சாபம் நமக்கு முற்றிலுமாய் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் நம்ம சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? அவர் நமக்கு கிருபாதார பலியா, நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்துடைய பாவம், சர்வலோகத்துடைய பாவத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற அவரே பலியா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் பரிகாரி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கிற அவர் கிருபாதார பலியாய் உங்களுக்காக மரித்தவர். அல்லேலூயா. மரித்து உயிரோடு எழும்பின தேவன். அல்லேலூயா. நம்ம பாவங்களை மன்னிக்கிற மகா பெரிய தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. பாருங்க, இந்த நம்ம சாபத்தை குறித்து பேசணும். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்க, அதாவது மரத்துல இந்த தூக்கு போடுறாங்கல்ல, அவங்களாம் சபிக்கப்பட்டவன்னு எழுதியிருக்கா. உபாகம் புஸ்தகத்தில் 21 22, 23 வாசிங்க. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க, அந்த மாதிரி பெரிய பாவத்தை செய்து அவன் என்ன செய்ய? கொலை செய்யப்பட வேண்டும். அந்த அளவுக்கு பெரிய பாவம் செய்திருக்கான். அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் அந்த பிரேதத்தை என்ன செய்யணுமா? இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதான் பாருங்க, நிறைய தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. பத்திரிக்கைகளை வச்சிருக்க மாட்டாங்க. தற்கொலை பண்ணி சாகுறாங்கல்லாம், மறிக்காங்கல்லாம், அவங்கள உடனே என்ன செய்வாங்க? வீட்டால் என்ன செய்வாங்க? எவ்வளோ சீக்கிரமாக அந்த பாடியை அடக்கம் பண்ணணுமோ அடக்கம் பண்ணிடுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? தேவனால் சபிக்கப்பட்டவன், தூக்கிலிடுகிறவன், தற்கொலை பண்ணி சாகுறவங்க, இவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம்? சபிக்கப்பட்டவங்க. ஆனால் பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்குற அந்த சுதந்திரமான தேசத்தை என்ன செய்யணுமா? தீட்டுப்படுத்தாதையாக. அல்லேலூயா. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்குற வாழ்வை நம்ம என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இந்த மாதிரி சாபம் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னா, தற்கொலை அப்படி பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் அப்படி இருந்தாங்கன்னா, இந்த நபருக்காக நீங்கள் தேவன்கிட்ட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த சாபத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல் இறங்குங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவர் மனதுருகிற தேவன், தன் ஜனங்களை கண்டு மனதுருகிற தேவன், மன்னிக்கிற தேவன். யாரையும் அவர் ஈஸியாக பழி வாங்க மாட்டார். அவர் எவ்வளவு மன்னிக்கிறக்கூடிய தேவன். அப்படிப்பட்ட தேவன்கிட்ட நீங்கள்
உங்கள் காரியத்தை சொல்லி உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட மரணம் இருந்தால் அந்த மரணத்துக்காக தேவன்கிட்ட என்ன செய்ய மன்றாடுங்க, ஜெபிங்க. அந்த சாபம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். அல்லேலூயா. ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கு. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் வல்லமை, ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் வல்லமை என்ன செய்யுது? நம்ம குடும்பத்தில் உள்ள சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கு. அல்லேலூயா. அப்போ சபிக்கப்பட்ட மனிதன், ஒரு மனிதன் மேல் சாபம் இருந்துச்சுன்னா அவன் சபிக்கப்பட்ட மனிதனாய் மாறி விடுகிறான். அந்த சபிக்கப்பட்ட மனிதனுக்கு பாருங்க ரொம்ப வேதனை. எப்படின்னா அவனுக்கு அறியாமே இருப்பான், என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது, ஒரு மந்த ஆவி, ஒரு தெளிந்த புத்தி இருக்காது, தான் வாழ்க்கையில் சம்பாத்தியமனுங்கிற எண்ணம் வராது. என்னமோ ஒரு சபிக்கப்பட்ட மனுஷன், ஒரு அவன் பாவமாக இருக்கும். அவனை பார்க்கல, அவனுக்கு தெளிந்த புத்தியே இருக்காது, ஞானம் இருக்காது, பயம் இருக்காது. அவன் வித்தியாசமாக தள்ளப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்போ அவனை பார்க்கல நமக்கு என்ன செய்யணும்? பாவமாக இருக்கும். ஆனால் அந்த சாபம் மேலே இருக்கிறதுனால அவனால் அந்த இருள் வந்து அவனை மூடிவிடும். அவனுக்கு ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் அவனை ஈஸியாக அந்த அட்டாக் பண்ணிவிடும். ஒரு வியாதி வந்தாலும் அட்டாக் பண்ணிடும். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்து உடனே என்ன செய்வான்? தற்கொலை பண்ண போயிடுவான். அதனால அவன் அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கா, அந்த மாதிரி குடும்பத்தில் ஆட்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிங்க. அந்த சாபம், அந்த சபிக்கப்பட்ட மனுஷன் மாற வேண்டும். அது தேவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவர் 2 காரியம் வச்சுருக்காரு, ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். அந்த சாபம் வந்து நீங்கணும்னா தேவன்கிட்ட நீங்கள் நெருங்கினாதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் அப்படி நபர் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்னுங்க, ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். அன்பின் பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறமையா. ஆண்டவரே, நீர் வந்து இந்த பூமியில் பிறந்த அந்த நல்ல நாளை நினைக்கிறமையா. ஆண்டவரே, நீர் வந்ததுனால எங்களுக்கு விடுதலை, இந்த பூமிக்கு நீர் வந்ததுனால எங்களுக்கு சமாதானம் சந்தோஷம். ஆண்டவரே, பயத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீங்கப்பா. ஆண்டு வியாதிங்கிற சூழல்ந்து எங்களுக்கு விடுதலை தந்தீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எல்லா குறைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக்கி எங்களை ரட்சித்து மீட்ட மகாபரிய தேவனே, நீர் எல்லா ஜனங்களுக்கும் வேணுமையா. எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணுமப்பா. ஆண்டவரே, உண்மை பின்பற்றணும். ஆண்டவரே, இந்த பூமியில் சபிக்கப்பட்ட மனுஷன் இருக்கக்கூடாதுப்பா. எல்லா மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறணுப்பா. அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் வாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீர் எப்படி இந்த பூமியில் பிறந்தீரோ அதுபோல் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் பிறந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே.